ஸ்டிக்கர் ஸ்டாலின் திமுக மக்கள் விரோத ஆட்சியினை இந்த மக்கள் துன்பப்படுகிற துயரப்படுகிற நிலவரங்களையும் கலவரங்களையும் தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி தினந்தோறும் தோலுரித்து காட்டுகிற நெஞ்சுரத்தோடு மன உறுதியோடு இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை கோட்டையிலிருந்து இறக்கி மீண்டும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய புனித அரசை, பாரத் ரத்னா புரட்சி தலைவர் அவருடைய புனித அரசை புரட்சி தமிழர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கு இணங்க, உத்தரவுக்கு இணங்க இன்றைக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள், விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் இங்கே கலவரமாக இருக்கிறது. ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் என்று வாய்கிலியே பேசிய ஸ்டிக்கர் ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அது குறித்து வாய் திறப்பதற்கு மறுக்கிறார். 5 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரப்புவோம் என்று வாய்கிலியே பேசிய ஸ்டிக்கர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அது குறித்து சட்டசபையிலே கேள்வி எழுப்பினால் அவர்கள் மௌனத்தை பதிலாக வைத்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்று வாய்கிலிய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கான ஊதியத்தையும் உயர்த்தி கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார். முல்லை பெரியாறு உரிமையை காப்பாற்றுவோம் என்று தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காப்பதற்கு அவதாரம் எடுத்தவர்களைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது போராட்டத்தை நடத்தினார்கள். இப்போது முல்லை பெரியாறு உரிமையை காக்க வேண்டும் என்று விவசாயிகள் தினந்தோறும் இந்த 5 மாவட்ட விவசாயிகள் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை என்று போராட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு அது குறித்து சிந்திப்பதற்கோ அது குறித்து தீர்வு காண்பதற்கோ நேரம் இல்லை. வெளிநாடு சென்று அந்நிய முதலீடுகளை ஈட்டு வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தந்திருக்கிறோம் என்று விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள். விளம்பரம் தேடுவதிலே அவர்கள் செலுத்துகிற அக்கறையை வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கேட்டால், பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்புகிற போது அதற்கு உரிய விளக்கத்தை தர வேண்டியது ஆளுகிற சர்க்காருடைய தார்மீக கடமை. அந்த தார்மீக கடமை ஒன்றை கூட நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை, தகுதி இல்லை, யோக்கியதை இல்லை, துப்பு இல்லை, எதற்கும் பதில் சொல்வதில்லை, எதற்கும் இன்றைக்கு தீர்வு காண்பதில்லை. அதனால்தான் இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பிலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையிலே கழகத்தினுடைய பொருளாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செல்லூர் கே ராஜ் அவர்களும் இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தை சரியாக காலை 9 மணி அளவிலே துவங்கி வைப்பார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் பெருந்திரளான அளவிலே பங்கேற்று ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள். மாலையிலே 5 மணி அளவிலே கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களும், கழகத்துடைய அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்
புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வி ராஜன் செல்லப்பா அவர்களும் இதை உண்ணாவிரதத்தை நிறைவு செய்து கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் என்பது இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் தினந்தோறும் இந்த அரசால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, துயரப்பட்டு கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற, கவலையோடு இன்றைக்கு இந்த அரசு நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு, வாழ்வாதாரத்திற்கு, ஜீவாதாரத்திற்கு தீர்வு காணுமா என்று கண்ணீரும் கம்பளையுமாக காத்திருக்கிற இந்த மக்களுக்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே பாராட்டு பெற்ற கணினி புரட்சியை வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடுகின்ற வகையிலே மடிக்கணினியை கொரோனா காலத்திலே கூட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தடையில்லாமல் 52 லட்சம் மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டம், மகளிர்கள் உழைக்கும் மகளிரை ஊக்குவிப்பதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மாவின் கனவை நனவாக்குகின்ற வகையில இருசக்கர வாகனங்கள் வழங்குகிற திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அழைத்து வந்து தமிழகத்திலே துவங்கி வைத்தார். புரட்சி தலைவி அம்மாவுடைய திருப்பெயரிலே மரக்கன்று நடுகிற, பசுமையாக தமிழகத்தை மாற்றுகிற பசுமை சோலையாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் அம்மா உணவகம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அம்மாவின் திருப்பெயரிலே இருக்கிற அம்மா மினி கிளினிக் 2000 மினி கிளினிக்கு 2000 பூட்டு போட்டிருக்கிறார். ஏன் உங்களுக்கு ஓரவஞ்சனை? ஏன் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி? மக்களுக்கு பயன்படுகிற திட்டமா? அதை செயல்படுத்த வேண்டும். அதிலே இன்றைக்கு அதையும் தாண்டி இவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சமூக நீதி காப்பதற்காக 7.5% நீட் தேர்வு ரத்து என்று வாய்க்கிலேயே பேசினார்கள். ரகசியம் காப்பேன், நாங்கள் சட்டமன்றத்தில் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் தளபதி பாக்கெட்டில் அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறார், வெளியிடுவோம் என்று சொன்னார். 3 வருடம் ஆகிவிட்டது, அந்த ரகசியத்தை இன்னும் சொல்ல மாட்டேன் என்கிறார். இன்னும் எத்தனை வருடம் ஆக வேண்டும் என்று அவருக்கே வெளிச்சம். கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். கையெழுத்து இயக்கம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு கையெழுத்து வாங்கி கொடுத்து யாரிடத்திலே கொடுக்க போகிறார்? இந்த கேலி கூத்து எல்லாம் யார் தட்டி கேட்பது? இது ஒரு அப்பட்டமான நாடகம் இல்லையா? அதைத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார்கள். நேற்று கூட நீங்கள் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அழைப்பு விடுகிறார். வான் சாகசத்தை பார்க்க வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார். ஒரு வான் சாகசம் நடத்துவது யார்? பாதுகாப்புத்துறையினுடைய, இந்திய தேசத்தின் பாதுகாப்புத்துறை வேண்டுகோளின்படி மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று உங்களை போன்ற ஊடகங்களும் செய்தி வெளியிட்டார்கள். இப்போது என்ன ஆனது? 5 உயிர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் செத்து மடிந்திருக்கிறார்கள் என்றால், சோமாலியாவை விட இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே நிர்வாக சீர்கேடில இன்றைக்கு முடங்கி போய் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று என்ன வேண்டும்? உடனடியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் இதற்கு கண்டன அறிக்கை வெளியிட்டு இந்த மெத்தன போக்கை இந்த அரசு கடைபிடிக்கிறது. ஒரு 15 லட்சம் பேர் ஒரு இடத்திலே கூடுகிறார் என்று சொன்னால் அங்கே எப்படி நாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்? உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், காஞ்சிபுரத்திலே அத்திவரதரை அங்கே சயன கோலத்திலே பார்ப்பதற்கும் நின்ற கோலத்திலே பார்ப்பதற்கும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர்கள் வந்தார்கள். திருப்பதி ஏழுமலையானிலே கூட 75,000 பேர் தான் வருவார்கள். ஆனால் சில பேர்கள் சொல்லிவிட்டார்கள், சயன கோலத்திலே பார்த்தால்தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று. 1 லட்சம் பேர்களுக்கு 1.5 லட்சம் பேர்கள் வருவார்கள். நின்ற கோலத்திலே பார்த்தால்தான் நம்ம இடத்தில் நிற்கிற பாவம் எல்லாம் தொலையும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால 2 லட்சம் பேர்கள் வருவார்கள். ஆனால் அத்தனை பேர்களுக்கு குடிதண்ணீர், மருத்துவ வசதி, பாதுகாப்பு ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் ஏறத்தாழ 40 நாட்களுக்கு மேலே 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற அந்த விழாவை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து, எங்களை போன்ற வருவாய்த்துறை அமைச்சர்களாக இருந்து அதை நாங்கள் சீரோடு சிறப்போடும் அதை நடத்தி காட்டினோம். இன்றைக்கு இந்த அரசு ஒரு பாதுகாப்பு துறையிலே நடைபெறுகிற இந்த வான் சாகச நிகழ்ச்சி, அது விடுமுறை நாள், முதலமைச்சரே அழைப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால்
அவர்கள் எவ்வளவு அக்கறை செலுத்தியிருக்க வேண்டும். அங்கே மருத்துவ வசதி இருக்கிறதா? இல்லை. குடிநீர் வசதி இருக்கிறதா? இல்லை. கழிப்பறை வசதி இருக்கிறதா? இல்லை. ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறதா? இல்லை. அப்போ என்னதான் அங்கே இருந்தது? முதலமைச்சருக்கு அருகிலே முதலமைச்சருடைய மனைவி இருந்தார். முதலமைச்சருக்கு அருகிலே முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் அவருடைய புதல்வன் இருந்தார். ஆனால் மருத்துவ வசதி இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அந்த உறவினர்கள் ஊடகத்தில் சொல்லுகிறார், ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்தால் எங்கள் உறவினரை உயிரோடு காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லுகிறார். இவ்வளவு மோசமான நிர்வாகத்தை இதுவரை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்ததில்லை. இந்த மோசமான மக்கள் விரோத செயல்படாத நிர்வாக சீடுகள் கெட்டிருக்கிற, சீரழிந்து போயிருக்கிற, சின்னாபன்னமாக போயிருக்கிற இந்த திமுக அரசை கண்டித்து அம்மாவுடைய முத்தான தொலைநோக்கு திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, மக்களிடத்தில் வரவேற்பு திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தியதோடு இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளையும் நீங்கள் செயல்படுத்தாமல் மெத்தன போக்கோடு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை, புரட்சி தலைவர் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம், நம்முடைய தமிழர் குலசாமி இதய தெய்வம் அம்மாவுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய ஆதரவோடு உத்தரவோடு ஆணிக்கிணங்க மதுரையிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கி 5 மணி வரையிலே நடைபெற இருக்கிறது. இதில் பெருந்திரளானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் நிரந்தரம் செய்யவில்லை. ஆகவேதான் அந்த ஏற்பாடுகளை தற்போது புரட்சி தமிழர் எடப்பாடியோட ஆணைக்கிணங்க பார்வையிடுவதற்காக எங்களுடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளர் மூவேந்தன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள், நம்முடைய அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் சோழவண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவ அணியினுடைய இன்றைக்கு மருத்துவத்துறையிலே நடைபெறுவதை தோலுரித்து காட்டுகிற டாக்டர் சரவணன் அவர்கள், அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநில இணை செயலாளர் அன்னபூர்ணா அவர்கள், நம்முடைய அம்மா பேரவை இந்த மதுரை மாநகரில் நடைபெறுகிற அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் தெற்கு தொகுதியுடைய செல்லப்பிள்ளை, நம்முடைய மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் அருமேஸ்வர எஸ் சரவணன் அவர்கள், நம்முடைய பொன்னேரியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவையுடைய இணை செயலாளர் அருமை சகோதரர் பொன்னேரி பொன்ராஜா அவர்கள், இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற ஜெரால்டு திருநெல்வேலி மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர், இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய மாநிலத்தினுடைய அம்மா பேரவையுடைய சந்தானகிருஷ்ணன் அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் அவர்கள் மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த நாளைய தினம் வருகிற அந்த தொண்டர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த ஆயத்த பணிகளை ஆய்வு செய்து இங்கேயே முகாமிட்டு நம்முடைய வெற்றிவேல் போன்றவர்கள், மூவேந்தன் போன்றவர்கள், பொன்ராஜா போன்றவர்கள், இங்கே ஜெரால்டு போன்றவர்கள் இங்கே முகாமிட்டு வருகிறவர்களுக்கு உரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற வகையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியோட கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்துவதற்கு அச்சாரமாக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் மதுரையை குழுகின்ற வகையிலே நடைபெறும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு உரிய வகையிலே காவல்துறை அனுமதி வழங்கி எங்களுக்கு உரிய வகையிலே பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும், அனுமதி வழங்கியிருக்கிறார்கள், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இதை நடத்த வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆணையிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை தெரியும். வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அமைச்சர் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீண்டும் அவருக்கும் அந்த மாவட்ட வளர்ச்சிக்கு அமைச்சர் இல்லை பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அமைச்சர் போடுறது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே துறை சார்ந்த ஆய்வுகளை அவங்க மேற்கொள்வாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாவட்ட அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பரிந்துரை செய்து அரசில் நிர்வாகம் செய்கிறாங்க. இதில் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆய்வு கூட்டமும் நடைபெறும். இப்போ வடகிழக்கு பருவமழை இப்போ 15ஆம் தேதி தொடங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருக்கு தான் இந்த கமிஷனர் ஆஃப் ரிலீஃப் கமிஷனர்னு சிஆர்ஏ இருப்பார், கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பார். அவர் தான் ரிலீஃப் கமிஷனர். அவரை வச்சு எல்லா மாவட்டங்களும் நடத்துவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்னு ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அதில் என்ன செயல்பாடு இருந்தது?
என்ன நடவடிக்கை இருந்தது, என்ன வளர்ச்சி இருந்தது? எதுவுமே இல்லை. அம்மாவுடைய அரசுல பாத்தீங்கன்னா சென்னையில 15 மண்டலம் இருக்குன்னா 15 மண்டலத்துக்கு IAS ஆபீசர் போடுவாங்க. அதுல அமைச்சர் பெருமக்களை நியமிப்பாங்க. வடகிழக்கு பருவமழையின் போது அதை மானிட்டர் பண்ணி நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்க எத்தனை பொறுப்பு அமைச்சர்கள் போட்டாலும் அந்த 33 பேருக்குள்ள தானே போட முடியும். அவங்க தானே தமிழ்நாட்டுக்கே பொறுப்பு. அதனால இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது, ஊடகங்களில் முக்கியத்துவம் செய்தி கொடுக்கிறது. நான் சுருக்கமா சொல்றேன், இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலங்களிலே சேவையிலே 0. இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளிலே விளம்பரத்தாலே ராஜ்யம். இதுதான் சுருக்கமா திருக்குறள் போல. இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை தேர்தல் வியூகத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தலைமை கழகத்திலே ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். 40 நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெற்றிருக்கிற வாக்குகள், பெற வேண்டிய வாக்குகள், அதற்கான வியூகத்தை தொண்டர்களிடத்திலிருந்து கருத்தை கேட்டு அதை இன்றைக்கு உள்வாங்கி செயல்படுகின்ற வகையில ஒவ்வொரு சார்பு அணிகளையும் தாய் கழகத்தோடு இணைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் சொத்து வரி உயர்வை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம். நாளை கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை, இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம், விவசாய பெருமக்கள், மகளிர்கள், பொதுமக்கள், பாதிக்கப்படுகிற அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஆதரவாக உண்ணாவிரத அறப்போராட்டம். கள்ளர் சீரமைப்பு பள்ளியை அரசோடு இணைக்கக்கூடிய திமுக அரசினுடைய கொடுஞ்செயலை கண்டித்து மிகப்பெரிய அளவிலே உண்ணாவிரத அறப்போராட்டம். முல்லை பெரியாரை மீட்பதற்கான உண்ணாவிரத அறப்போராட்டம். இப்படி 1000 போராட்டங்களை நடத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அஞ்சிதான் இன்னும் 2 வருடங்கள் இருக்கிற போது இப்பயே பார்வையாளர்கள் வெறும் பார்வையாளர்களாத்தான் இருப்பார்கள் தவிர அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்ற முடியாது. ஏனென்றால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தேர்தல் களம். மக்கள் எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். எனக்கு உண்ணாவிரத தகவல் தான் கிடைச்சிருக்கு, வேற எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்திலே இயங்குகிற அம்மா பேரவை அது இன்றைக்கு களத்திலே நின்று இந்த ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு இளைய சமுதாயத்திற்கும் மாணவ சமுதாயத்திற்கும் போதை கலாச்சாரத்தாலே இன்றைக்கு தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது. இதை தலை நிமிர்த்துவதற்கான இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து தகவல்கள் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள், கடலூரிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள், தலைநகர் சென்னையிலிருந்து எங்கள் புரட்சிப்படை அம்மாவின் திருநாமத்திலே எடப்பாடி அவருடைய தலைமையிலே புறப்பட்டு விட்டது. இதை பற்றி கேட்டீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக புள்ளி விவரமாக என்னால் தெரிவிக்க முடியும். யார் எந்த ஊருக்கு போகிறார் என்று பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட ஆணைக்கிணங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய வழிகாட்டுதலோடு புரட்சி தலைவி அம்மா பேரவை புறப்பட்டு விட்டதா என்று கேட்டீர்களானால் புறப்பட்டு விட்டது. கடந்த காலகட்டங்களில் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, மக்கள் மனதெல்லாம் கவர்ந்தீங்க. இருந்தாலும் நீங்க 40 தொகுதி திமுக தான் முடிச்சாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான் நீங்க துடைக்க முடியல, ஜெயிக்க முடியல. மீண்டும் 2026 இதே நிலைதான் வரும். உங்களுடைய ஒற்றுமையின்மை திமுக பலம். 2026 அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க. உங்க கருத்து? 2019 இருந்த கூட்டணி கட்சிகள் கூட நாங்கள் 2024 போட்டியிடுகிற போது பல கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் அவர்கள் தனித்தமையாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போதும் 2019 பெற்ற வாக்குகளை விட 2% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய அந்த பிரச்சாரத்திற்கு கிடைத்திருக்கு. எங்களிடத்தில் பிரதமர் வேட்பாளர் இல்லை, கூட்டணியிலே தேசிய கட்சிகள் இல்லை. தேசிய கட்சிகள் மாநில உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் இருக்கிற காரணத்தினாலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மாநில உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதற்கு மக்கள் ஆதரவு அளித்திருப்பதை நாங்கள் இன்றைக்கு முழுமையாக புரிந்து கொண்டோம். இனி வருகிற காலங்களிலே முதல்வர் வேட்பாளர் தமிழகத்தினுடைய தேர்தல், உங்களுக்கு ஒரே உதாரணம் சொல்றேன். திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடைபெறுகிற போது அங்கே நிலக்கோட்டைக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேன்மொழி ராஜசேகர் அவர்கள் களம் கண்டார். நாடாளுமன்றத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 5 லட்சம் வாக்குகள் பின்னடைவு.
ஆனால் நிலக்கோட்டை சட்டமன்றத்தில் திண்டுக்கல் பாராளுமன்றத்துக்கு உள்ளடக்கி இருக்கிற திண்டுக்கல்ல நிலக்கோட்டையிலே தேன்மொழி ராஜசேகர் நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று வெற்றி பெற்றார். நாடாளுமன்றத்தில் பின்னடைவு, சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவு இரட்டை இலைக்கு கொடுக்கிறார். அப்படியானால் முதலமைச்சர் என்கிற போது ஸ்டாலினா, ஸ்டிக்கர் ஸ்டாலினா, நம்முடைய எடப்பாடியாரா என்று வருகிற போது மக்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே, இளைஞரிடத்திலே, விவசாயிகளிடத்திலே, தொழிலாளர்களிடத்திலே, அரசு ஊழியர்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு இருப்பதை இந்த தேர்தலுடைய தீர்ப்பு நமக்கு சுட்டிக்காட்டு. நடிகர் விஜய் வந்து தாவேகாவுக்கு மாநில மாநாடு நடத்துறாரு. அது அதிமுக நாளை தினம் இங்க வந்து பாருங்க குமார், இளைஞர்கள் வர்றாங்க. எந்த ஒரு வாக்கு வங்கியும், அது இளைய சமுதாயத்தின் வாக்கு வங்கியாக இருந்தாலும், புதிய வாக்காளருடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும், திட்டங்கள் மூலமாகத்தான் அவருடைய இதயத்தை கவர முடியுமே தவிர வசீகரத்தை வைத்து வாக்குகளை வாங்குவது என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே எடுபடாது. இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 52 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி வழங்கி இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் அம்மா தொடங்கிய அந்த திட்டத்தின் மூலமாக பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டம் 12 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆக இளைஞர்களுக்கு 7.5% இந்தியாவிலே கொடுத்த சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். இந்த வாய்ப்பெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 52 ஆண்டுகள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய அரசியல் ஆசானாக இருக்கிற மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார்கள். சத்துணவு திட்டத்தில் இப்போது உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இந்த உதயகுமார், இந்த மாணிக்கம், இந்த சரவணன், இந்த மகேந்திரன், இந்த வெற்றிவேல், இந்த பொன்ராஜா சத்துணவு திட்டத்தில் சாப்பிட்டு அரசு பள்ளியிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்களை போன்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் சத்துணவு திட்டத்திலே பயன் அளித்து பயன் பெற்றவர்கள். இன்றைக்கு அரசிலே மிகப்பெரிய உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட அன்றைக்கு ஒருவேளை சோற்றுக்கு கூட வீட்டிலே வறுமை வாட்டிய போது அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய கருணை கடலாக புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக சத்துணவு திட்டத்தை தந்தார்கள். அந்த சத்துணவு திட்டத்தில் பயனடையாத இளைஞர்களே கிடையாது. மடிக்கணினி திட்டத்தில் பயனடையாத இளைஞர்கள் இல்லை. நீட் தேர்விலே இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலே கொடுத்தார்கள். இந்த 52 ஆண்டுகளிலே இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அதிகமான திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, வாழ வைக்கின்ற திட்டங்களை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 32 ஆண்டுகள் அதனாலதான் ஆட்சியில இருந்தது. 75 ஆண்டுகள் திமுக ஏன் 50 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக 25 ஆண்டு பவள விழா கொண்டாடுகிற திமுக இடத்திலே போய் கேளுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 200 தொகுதியை வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிறீர்களே, 75 ஆண்டுகளிலே 50 ஆண்டுகள் ஏன் எதிர்க்கட்சியாக இருந்தீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் ஊடக நண்பர்கள் கேட்க வேண்டும். 52 ஆண்டுகள் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்து இளைய சமுதாயத்துக்கு இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் முதலாக வாக்குச்சாவடியில காலடி எடுத்து வைக்கின்ற அந்த இளைஞர்களும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் யாரும், விவசாயிகள் யாரும் கைவிட மாட்டாங்க, மகளிர்கள் கைவிடுவாங்க. நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதனால நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அனைவரும் நாளையும் வந்து சேர்ந்து இதை உலகத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.